ஆட பாவிகளா, இந்த பிக் பாஸ்ல சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையோ, எங்களுக்கு பாதி பேத்துக்கு தலைவலி வந்தது. காதெல்லாம் குர்ன்னு சவுண்ட் கேக்குதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்களை தனியா கூப்பிட்டு வேற வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால இவங்களை வச்சு நம்ம தான் வந்து ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு தீபக்கை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அது சீக்ரெட் டாஸ்க் வந்து தீபக்கா பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி மேனேஜ்மெண்ட்டை ஒரு கெதிகிழங்க வைக்கிறாப்புல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் முத்து வந்து எல்லாரும் வாங்க, இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டை அடிக்க மட்டும்தான் கூடாது, வார்த்தைகளை விட்டுறாம அவங்கள கெதிகிழங்காப்புல வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராணவு, ஆஹா நம்மளுக்கு இதான் நல்ல சான்ஸு, ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் வச்சு செய்கிறாங்க, இந்த வச்சு செய்கிறதையே நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டாக மேக்கி நம்ம இந்த வீக் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சுக்கணுன்ட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணால் சௌந்தர்யா சும்மாவே ஆடும். சலங்கை கட்டி விட்டா சொல்லவா வேணும், அந்த மாதிரி தான் வந்து ரைட்டு சரியான கண்டென்ட் அப்படின்ட்டு அது ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்க. அப்பப்பப்பப்பா அந்த மாதிரி ஒரு ஆட்டம். இதுல முத்து சொல்லிட்டு அமைதியா இருந்துகிட்டாரு. ஆனா இதுல ஆளாளுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ராணவு, சத்யா, ரியா, சௌந்தர்யா, பவித்ரா ஆளாளுக்கு தனக்கு வேணும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அது அவங்களுக்கு தான் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளுக்கு இல்லைங்க. நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கிளம்சியா, அது யார் என்ன சொன்னான்னு கூட மைண்ட்ல நிக்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தலையை பிச்சுக்கிறாப்புல தான் இருக்கு. சரி பிக் பாஸ், நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்ததாவே இருக்கட்டும், ஆனா அதை நீங்க ப்ரோமோல வந்து ஃபைட் மாதிரி காமிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்த்திருப்பாங்க. மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னா, இது எல்லாமே ஃபுல்லா ஸ்கிரிப்டா, பிக் பாஸ் டே 1ல இருந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தெரியுது, இவங்க கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சோசியல் மீடியால கழுவி ஊத்துறாங்க. இது இல்லாம வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் இந்த பிக் பாஸை பத்தி நிறைய சோசியல் மீடியால பேசுறவங்களாம் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு ஆஹா சூப்பரா வந்து ராணவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, சௌந்தர்யா வந்து ஃபுல்லா நடிக்கிறாங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. ஆனா இது ஸ்கிரிப்ட்னவனே என்ன பேசுன்னே தெரியாம பல பேர் வந்து குழம்பிட்டாங்க. அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுது, பிக் பாஸ் வந்து இது வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்த வந்து சீக்ரெட் டாஸ்க் கிடையாது, மக்களுக்கும் ரிவ்யூவர்ஸுக்கும் கொடுத்த வந்து சீக்ரெட் டாஸ்க். ஏன்னா நாங்க அந்த ப்ரோமோவை பார்த்து இப்படித்தான் நடந்திருக்குன்னு ஒரு அசியூம்ஷன் சொல்றோம், அப்படியெல்லாம் உள்ளுக்கு ஒன்றும் நடக்கல, எல்லாம் ஃபன் மூமெண்ட் தான் அப்படின்னு நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண எல்லாரும் வந்து எங்களை வந்து அடிக்கிற, டேய் நீ அப்படிதான்டா சொன்ன, இங்க என்னடா வந்து ஸ்கிரிப்டடா இருக்கு அப்படின்ட்டு எங்களை வந்து கமெண்ட்ஸ்ல அடிக்கிறாங்க. ஆனா பாவுங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க தான் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா அதுலயும் வந்து அருண் பிரசாத் சூப்பரா சமாளிச்சாரு, ஜாக்லின் அழுதுட்டாங்க, மஞ்சேரி அழுதுட்டாங்க, இதையும் தங்கம் இதையும் மாதிரி வந்து வர்ஷனையும் விஜயகுமார் தான் அதுல கலங்காம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம ஜேஃப்ரி கூட வந்து வேற லெவல்ல பண்ணாப்ல, அவரும் எல்லார்ட்டையும் போய் கெஞ்சி பார்த்தாப்ல, எகிரி பார்த்தாப்ல, எவனுமே அசரல. இது வந்து உண்மையா இருந்திருந்தா எல்லாரும் இறங்கி வந்திருப்பாங்க. கடைசியில் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தானே, இது வந்து நல்ல வாய்ப்பு தன்னை பத்தி காமிச்சுக்க வெளியில அப்படின்ட்டு ஆளாளுக்கு கண்டஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற லெவல்ல இருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.